Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பெண்ணின் அழுகிய சடலம் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின் வணக்கம். மேல் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பாலக்குறிச்சி வயல்வெளி அருகே துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்க சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள வாய்க்காலின் புதரில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் எலும்புக்கூடாக அழுகிய நிலையில் கண்டறிந்துள்ளனர். பின்னர் சடலம் அழுகி எலும்புக்கூடாக கிடப்பதால் மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முடியாத சூழலில் சம்பவ இடத்திலே நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ குழு வந்து உடல் கூராய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர். எலும்புக்கூடாக கிடந்த பெண் எந்த பகுதியைச் சேர்ந்தவர், கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டாரா போன்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை முடுக்கி உள்ளனர். மேலும் சடலத்தின் அருகே பெண்ணின் செருப்பும் கழுத்தில் கிறிஸ்தவர்கள் அணியக்கூடிய செபமாலையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை அருகே வாய்க்கால் புதரில் பெண்ணின் சடலம் அழுகி எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.